Hello guys, welcome to Tech Gratify. So இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங்ல டெடிகேட்டட் ஹோஸ்டிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டெடிகேட்டட் ஹோஸ்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷேர்ட் ஹோஸ்டிங் அண்ட் VPS ஹோஸ்டிங்னா என்னன்னு தெரியல அப்படின்னா நம்ம இதுக்கான செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டெடிகேட்டட் ஹோஸ்டிங் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா ஷேர்ட் ஹோஸ்டிங் அண்ட் VPS ஹோஸ்டிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் டெடிகேட்டட் ஹோஸ்டிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் வீடியோல சொன்ன மாதிரி தான் ஷேர்ட் ஹோஸ்டிங்ன்றது ஒரே ஒரு சர்வர் ஒரு 100 ஆஃப் வெப்சைட்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த 100 ஆஃப் வெப்சைட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரே CPU அண்ட் ஒரே RAM தான் வந்து ஷேர் ஆகி யூஸ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ஷேர்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். அண்ட் VPS ஹோஸ்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரே ஒரு சர்வர் தான் யூஸ் பண்றாங்க. பட் ஆனால் ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான CPU அண்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்களுக்கு செப்பரேட் பண்ணி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது அப்கிரேட் இருக்கு அதில் அப்படின்னா இப்போ சப்போஸ் RAM ஆர் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து அலோகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் VPS ஹோஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டெடிகேட்டட் ஹோஸ்டிங் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு டெடிகேட்டடா ஒரே ஒரு சர்வர் மட்டும் நம்ம யூஸ் பண்றது தான் டெடிகேட்டட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த ஒரு சர்வரே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அதான் டெடிகேட்டட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெடிகேட்டட் ஹோஸ்டிங்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல், அதாவது உங்களுடைய சர்வருக்கு உங்களுக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ சர்வர்ல ஏதாவது நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும், இல்ல அப்கிரேட் பண்ணணும், இல்ல சர்வர்ல ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ சர்வரோட ஃபுல் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு சர்வர் யூஸ் பண்றீங்கன்னும் போது CPU, RAM அண்ட் பேண்ட்வித் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அண்ட் லோடிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் வராது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு வெப்சைட் தான் அந்த ஒரு சர்வரில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ஷேர்ட் ஹோஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் வெப்சைட்ஸ் வந்து ஒரு சர்வரில் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ஒரு வெப்சைட்டில் ஏதோ ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது இன்னொரு வெப்சைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். பட் ஆனால் இதில் அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு தான் ஒரு சர்வர் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு செக்யூரிட்டி இன்னும் வந்து ஹையாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும், இல்லை ஆப் எதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து உங்கள் சர்வரில் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் ஹேண்ட்லிங் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி, அதாவது ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து டவுன் டைம் ஆகாது, அதாவது எந்த ஒரு இஷ்யூஸும் வராது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிலையபிலிட்டின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லலாம், நீங்கள் ஒரு ஹை டிராஃபிக் வெப்சைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெடிகேட்டட் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் அல்லது லோ டிராஃபிக் வெப்சைட் அப்படின்னா நீங்கள் டெடிகேட்டட் ஹோஸ்டிங் சூஸ் பண்ண வேணாம். ஏன்னா டெடிகேட்டட் ஹோஸ்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட். ஷேர்ட் ஹோஸ்டிங் அண்ட் VPS ஹோஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது டெடிகேட்டட் ஹோஸ்டிங் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா நீங்கள் ஒரு சர்வரே வந்து பை பண்ணுற மாதிரி அது உங்களுடைய வெப்சைட்டில் அதிக டிராஃபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு தேர்ட் பார்ட்டி ஹோஸ்டிங் ப்ரொவைடர் தான். ஸோ நீங்களும் வந்து ஹோஸ்டிங்கரில் உங்கள் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூப்பன் கோடிங் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சர்டன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். டெடிகேட்டட் ஹோஸ்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான். ஸோ டெடிகேட்டட் ஹோஸ்டிங்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோஸ்டிங் அண்ட் VPS ஹோஸ்டிங்கை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ஸ் டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது இப்போ சர்வரே வந்து நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னும் போது ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் அதில் ஏதாவது ஒரு ரிப்பேர் இல்லை அப்கிரேட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்ஸ், அதாவது இப்போ ஷேர்ட் ஹோஸ்டிங் ஆர் VPS ஹோஸ்டிங் இருந்துச்சுன்னா சர்வர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸே வச்சிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த பிளானை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். பட் டெடிகேட்டட் ஹோஸ்டிங் அப்படி கிடையாது. நீங்களே வந்து ஒரு சர்வரை வச்சிருக்கீங்க. ஸோ அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி பேச்சஸ் ஒர்க்கு இல்லை பேக்கப்ஸ் அப்டேட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோ இன்ஸ்டன்ட் ஸ்கேலபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த VPS ஹோஸ்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் சீசன் இல்லை பர்டிகுலர் வீக் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் ரிசோர்ஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு RAM வந்து இப்போதைக்கு கம்மியாக இருக்குது, ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இப்போ RAM வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் எனக்கு தேவை அப்படின்னும் போது நீங்கள் அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த டெடிகேட்டட் ஹோஸ்டிங்கில் நீங்கள் அந்த மாதிரி பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்கள் இந்த அப்கிரேட் டவுன்கிரேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா புதுசாக ஒரு சர்வர் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கரண்ட் ஒன்ல நீங்கள் வந்து இப்போ ஒரு சீசனுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இதில் இருக்காது.
ஸோ யாரெல்லாம் இந்த டெடிகேட்டட் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹை டிராஃபிக் வெப்சைட் வச்சிருக்கீங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவும் இருக்கக்கூடாது, லோடிங் இஷ்யூ இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமைசேஷனான சாஃப்ட்வேர் வேணும். அண்ட் அதே மாரி சர்வர்ல உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க வெப்சைட்க்கு ஹை டிராஃபிக் இருக்கு. அண்ட் செக்யூரிட்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு நல்ல காஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்கு. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த டெக்னிக்கல் டீம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டெடிகேட்டட் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம டெடிகேட்டட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோல நம்ம கிளவுட் ஹோஸ்டிங்கை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஸ்கிராச்ல இருந்து, அதாவது டொமைன் பிளஸ் ஹோஸ்டிங் வாங்கி அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்றத பத்தி ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் உங்க டவுட்ஸை கிளியர் பண்றேன்.